வெல்கம் டு அதிரா கிராஃப்ட். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாக் சார்ட் எடுத்துக்கோங்க, ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நான் கீழே சென்டிமீட்டர் போடுறேன் இல்லையா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டில் ஒயிட் பேப்பர் வச்சு கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. சைட்லலாம் தெரியாத மாதிரி அதை கவர் பண்ணி ஒட்டிக்கோங்க. கார்ட்போர்டு தெரியாத மாதிரி பாருங்கள், நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டியாச்சு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிளாக் சார்ட்டில் இந்த கார்ட்போர்டை ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் 7x7 சென்டிமீட்டரில் நான் ப்ளூ கலரில் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நடுவில் கீழே கட் பண்ணிக்கோங்க. கீழே கட் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் சைடில் ஒரு பென்சில் வச்சு இந்த மாதிரி சுருட்டினீங்கன்னா சுருண்டு வந்துடும். பார்க்க நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டியாச்சு. இப்போது 2 சென்டிமீட்டர் அண்ட் 10 லென்த்தில் ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இங்கேயும் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. பாருங்கள், ஒட்டியாச்சு. இப்போது இதை அது உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், லென்த்து இந்த அளவு கரெக்டாக இருக்குது. உள்ளே வச்சு பார்த்துட்டு அந்த கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கோங்க. பாருங்கள், ஒட்டியாச்சு. இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதை மாதிரி நான் 6 செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரியே லீஃபும் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ரீன் கலரில். அதில் நீங்கள் ஸ்கெட்ச் பென்லேயே போட்டுக்கலாம். நான் பென்னில் போட்டேன், சரியாக தெரியல. நீங்கள் பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இந்த மாதிரி லீஃபோட அந்த இதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். பார்க்க நேச்சுரலாக இருக்கும். இதில் சரியாக தெரியல, நேரில் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதே மாதிரி 6 தேவை. இப்போது அந்த மாதிரி பிளாக் சார்ட்டில் நம்ம ஒட்டினோம் இல்லையா, அதுலேயே இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. பாருங்கள், அந்த 6 லீஃபையும் ஒட்டியாச்சு. அப்புறம் இந்த பூவையும் சேர்த்து ஒட்டிக்கலாம். நடுவில் உள்ளதில் கம்மு கீழே மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த லீஃபில். ஸோ நீங்கள் தூக்கிட்டு அதுக்கு அடியில் ஃப்ளவர் ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நான் ஒட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரியே ஒட்டிக்கோங்க. நடுவில் ஒன்று ஒட்டிக்கலாம். ஒட்டியாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போது இது ப்ளவுஸ்லலாம் வைப்போம் இல்லையா, அது சின்ன சின்ன பீட்ஸு, அது நான் நடுவில் சுற்றி ஒட்டிக்கிறேன். ஒட்டியாச்சு. இது ஸ்டோனு, ஸோ அதனால் பளபளன்னு இருக்கும். நான் போன இதில் ஒட்டின மாதிரியே தான் சார்ட்டில் குட்டி குட்டி மணி ஒட்டுறேன் அங்கங்கே. பாருங்கள், ஒட்டியாச்சு. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இதை வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். பாய்.